வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற ஜூஸ் வீடியோ தாங்க போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வண்டியில் வச்சு விற்றாங்கங்க. நான் வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு 3 கிலோ கிருணி பழம் வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அழகாக கரண்டியால் வலிச்சு போட்டு நம்ம ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க போகிறோங்க. இந்த மாதிரி உங்கள் சைடும் வந்துட்டு இந்த மாதிரி கிர்னி பழம் விற்றா வாங்கி நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க. நல்லா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். முன்னாடி பாருங்கள், நான் சூப்பராக வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டு காமிச்சேன்னா, வீடியோ போட்டேன்னா, இப்போ வந்துட்டு கிர்னி பழங்க கரண்டியால் இப்படி வலிச்சாலே அழகாக வந்துடுங்க. கட் பண்ணி அப்படிலாம் பண்ண வேணாம், அப்படியே கரண்டியாலே ஒரு வலிச்சாலே சூப்பராக வந்துடுங்க. போட்டு அது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அது கூட வந்துட்டு ஐஸ் க்யூப் இருக்கு இல்லைங்களா, ஐஸ் க்யூப்பை போட்டு சர்க்கரையை போட்டு திரும்ப ஒரு சர்க்கரையை போடுறோமா, அது கூட ஐஸ் க்யூப் போட்டு முறை நல்லா மிக்சியில் அடித்து அப்படியே குடிக்க வேண்டியது தாங்க. இந்த வெயிலுக்கு ஏற்றது நல்லா கிர்னி பழம் ஜூஸு, வெள்ளரி பழம் ஜூஸு, இந்த மாதிரி தாங்க. பாருங்கள், ஐஸ் க்யூப் எப்போவுமே இந்த வெய்ய காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணி வைங்க. இந்த ஃப்ரீசரில் ஐஸ் க்யூபாக வரும். ஐஸ் க்யூப் அது மாதிரி போட்டு நம்ம குடிக்கலாங்க. கிர்னி பழம் ஜூஸு இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க. வாங்க குடிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செமையாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சேங்க. செமையாக இருக்குங்க. வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி குடிங்க. ஓகேங்களா? பாய். கிர்னி பழம் நாளைக்கு போயிட்டு வெள்ளரி பழம் வாங்கிட்டு வர போகிறாங்க. தோட்டத்துக்கு போயிட்டு சூப்பராக பழம் வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிப்போங்க. இந்த சீசன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுங்க.